Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 868 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அசைவில்லாம பேர்னு கிடந்தால இப்ப பரவாயில்ல ஒரு வழியா எந்திரிச்சிட்டான். இங்க பிளாம்பே அவளோட அடியாளுகளோட விழுந்து சிரிச்சுட்டு இருக்கா. அந்த லூஃபிய ஒரு வழியா சரிச்சிட்டோம் அப்படி எப்படின்னு. அதாவது அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இங்க பாவம் லூஃபி வழியா கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். அப்படி லூஃபி எந்திரிக்கும் போது கால் நடுங்கிக்கிட்டே கஷ்டப்பட்டு எந்திரிப்பானா அதை பார்த்துட்டு அவங்க விழுந்து சிரிப்பா. எப்படி நடுங்குது பாரு காலு, அவனால சுத்தமா முடியல. இனிமேட்டெல்லாம் அவ்வளவுதான், பாத்தியில எப்படி கால் நடுங்குது, இனி செத்துருவான் அப்படி இப்படின்னு கத்தி கதறி அப்படி அவன் நடுங்கிறதுல என்ன இவளுக்கு காமெடி இருக்குன்னு தெரியல. கூட்டத்தோட குமுறி சிரிச்சுட்டு இருப்பாங்க. கட்டகுரி கண்டுபிடிச்சிட்டா இது பிளாம்பே தான். அதுக்கப்புறம் தான் பையன் யோசிச்சு பார்ப்பான், ஓஹோ அப்படின்னா இது எல்லாமே இவ பார்த்த வேலை தானான்னு. ஏன்னா லூஃபியை அட்டாக் பண்ண போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு அவன் காலில் வந்து அடிச்சதான் அவன் நோட் பண்ணான். ஆனா அதை அவன் பெருசா கண்டுக்கல. அப்படின்னா அந்த வேலையை பண்ணது இவ தான் ரைட்டுன்னு கடுப்பாயி அவளை நோக்கி அப்படியே போவான். பிளாம்பேக்கு சந்தோஷம். கட்டகுரி இப்ப நம்மளை நோக்கி வரான்னா நம்ம பண்ண வேலைக்காக நம்மளை பாராட்டி தள்ள போறான். நீ நல்ல பொண்ணு, சூப்பர் பொண்ணு, அப்படி பொண்ணு, அசத்திட்ட, நீ இருந்ததுனால்தான் நான் ஜெயிச்சேன்னு அவன் பாராட்ட போறான்னு அவளுக்குள்ள புன்னகை பூத்து குலுங்குது. அவன் ஒவ்வொரு விஷயமா டீகோட் பண்ணிட்டே வரான். அப்படின்னா இவன் சைலண்டா ப்ளோகனை வச்சு அடிச்சதுனால தான் லூஃபி சண்டை போறதை இடையிலேயே ஸ்டாப் பண்ணியிருக்கான். அதாவது அவனோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிருச்சு. அந்த கேப்ல தான் இவன் அவனை அட்டாக் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரத்துல நம்ம லூஃபியை தப்பா நினைச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா பையன் செத்துருப்பான். பட் இந்த மாதிரி ஒரு விக்டரி கேட்டகரிக்கு சுத்தமா புரியல. நேர்மையா சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தான்னா அவனுக்கு அது பெருமையா இருந்திருக்கும். ஆனா இப்படி கேவலமா ஜெயிச்சானா அது அவனையே அவமானப்படுத்துற மாதிரி தானே. அதனால அவன் தங்கச்சி கிட்ட செம்ம விரியில வந்துட்டு இருக்கான். அது தெரியாம அவங்க சந்தோஷத்துல ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆட்டம் இல்ல வேற கேட்டகரி வின் பண்ண போறாரு. இது அவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான விக்டரியா இருக்கும். அவர் அப்படி அவர் இப்படி அவர் சூப்பர்னு பயங்கரமான பாராட்டு. ஆனா அவன் பிளாம்பே இந்த எச்சக்கல வேலையை பண்ணது நீதானாமான்னு கேட்பான். நானே தான் நான் தான் இதை பண்ணேன். எனக்கு தெரியும் நீ என்னைய பாராட்ட தானே வர்ற. நான் தானே சிஸ்டர்ஸ்லயே கியூட்டஸ்ட் சிஸ்டர். நீ தான் எனக்கு வேர்ல்டஸ்ட் கிரேட்டஸ்ட் பிக்கெஸ்ட் ப்ரோ. நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி அப்படியே பாஞ்சு வருவா. கேட்டகரி கடுப்பாயி இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு உனக்கு என்ன இதுல ஃபன்னு முட்டாளுன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரைடன்ட் எடுத்து லூஃபிக்கு வயித்துல எங்க அடிபட்டுச்சோ, அதாவது இவன் வச்சு குத்துனால அதே இடத்துல இவனையே இவன் சொருகிக்குவான். அப்படியே ரத்தம் பீச்சுக்கிட்டு பிளாம்பே மூஞ்சில போய் அடிக்கும். எல்லாரும் ஆடி போயிருவாங்க. என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டானேன்னு. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கும் போது அவனோட மாஸ்க கழட்டிக்கிட்டே சொல்லுவான், ரெண்டு ஆம்பளைங்க ஒண்டி கொண்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா இடையில இந்த மாதிரி பண்ணக்கூடாது பைத்தியம்னு கத்துவான். இந்த மாதிரி அவனோட உண்மையான மூஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாளா, பயத்துல அப்படியே பிச்சுக்கிட்டு போய் விழுவா. அவ மட்டும் இல்ல அங்க இருந்த எல்லாருமே பயந்துருவாங்க. இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கெல்லாம் நீ சிரிச்சுட்டு இருப்பியா, அப்படின்னா என்னையும் பார்த்து சிரிக்கவா போற அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அவளை லுக்கு விடுவான். சின்ன பொண்ணுல பயந்து அழ ஆரம்பிச்சிட்டா. சரி அதோட விடுவான்னு பார்த்தா இப்பதான் அவளுக்குள்ள இருக்க வில்லி வெளியில வர்றான். நீ ரொம்ப மோசம், என்னைய ஏமாத்திட்ட. சே உன் பிளட் என் மூஞ்சில வந்து பட்டுருச்சு. உன்னை நான் ரொம்ப உயர்ந்தவன், காமானவன், ஸ்ட்ராங்கானவன், பெர்ஃபெக்ட் ஆனவன் எல்லா விதத்திலையும் நினைச்சேன். சொல்ல போனா உன்னை நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஆனா நீ லூசு மாதிரி உன் வயிற்றுலயே குத்திக்கிட்ட. நீ ஒண்ணு என் அண்ணன் கட்டகுரியே கிடையாது. நீ ஒரு பைத்தியம். உன் மூஞ்ச பார்த்தாலே பெலிக்கன் ஈல் மாதிரி இருக்கும்பா. உடனே கூட இருக்கவங்க எல்லாம் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன பண்ணாலும் சிரிக்கிறானுங்க. அந்த பெலிக்கன் ஈல் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் நேரா வேற பார்த்து சொல்லிட்டாலே நீ என்னைய ஏமாத்திட்ட, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லன்னு சொல்லி அவ தின்னுட்டு இருந்த பூமரை அவனோட மூஞ்சிலேயே துப்பிட்டா. உடனே அவனுக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். ஆல்ரெடி சின்ன வயசுல இவன் மூஞ்ச பார்த்துட்டு எல்லாருமே பெலிக்கன் ஈலுன்னு சொல்லி பயந்து ஓடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு மான்ஸ்டர், இவன் கூட இருந்தா நம்மள ஏதாச்சும் பண்ணிருவான்னு பயந்து ஓடுவாங்க. கடைசியில அவனோட தங்கச்சியும் இதே மாதிரி சொல்லிட்டால, பழைய மாதிரி இருந்தான்னா புலின்னு ஒண்ணு வச்சிருப்பான். பட் இப்ப நல்லா வளர்ந்துட்டான், மெச்சூரிட்டி இருக்குது. அதனால அந்த பூமரை தட்டி விட்டுட்டு அவளை எதுவுமே சொல்லாம அவன் பாட்டு கிளம்பிடுவான். அங்க லூஃபி பாத்தீங்கன்னா பயங்கரமா முக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த காயத்தோட அவன் கூட சண்டை போறதுக்காண்டி போவான். ஆனா அவன் தங்கச்சி சும்மாவே இருக்க மாட்டா. அவளோட அடியாளுங்க கிட்ட அவனை போட்டோ எடுங்க, அவன் ஒரு லூசரு, அவன் மொசரகட்டை எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படி இப்படின்ட்டு அவனை வளைச்சு அவன் முன்னாடியே நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மூணு செஃப்ங்களுக்கே அந்த நிலைமை. இவங்களை என்ன பண்ண போறானோ தெரியல. இல்ல வேற பெலிக்கன் ஈல் மாதிரி தான் இருக்கான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே போட்டோ எடுப்பானுங்க. பெர்ஃபெக்டான கேட்டகரின்னு சொல்லி எல்லாருமே அட்மையர் பண்ணாங்க. ஆனா இப்போ அவன் செத்துட்டான். டோட்டோ லேண்ட்ல இருக்க எல்லா ஐலாண்ட்ல இருக்க ஃபேன் கிளப்பும் இந்த போட்டோவை பார்க்க போறாங்கன்னு மிரட்டுவா. அதோட விடல உலகம் பூரா அந்த விஷயத்த பரப்ப போறாளாமா. அவ எதுக்கு தெரியுமா காண்டாகிறா, அவன் கத்தனருக்கு கூட இல்ல, அவனோட பிளட் அவன் மூஞ்சில பட்டுச்சாமா. எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன், எல்லாத்துக்குமே ஃபேவரட், என்னையவே நீ மிரட்டிட்ட, உன்னோட தங்கச்சியா இருக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்குது அப்படி இப்படின்னு கேட்டகரியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துவா. இதுல வேற லூஃபி கூட சேர்ந்து இவன் தான் டீ பார்ட்டியவே நாசம் பண்ணான்னு வேற சொல்லுவா. இன்னும் கொஞ்சம் விட்டா என்னென்னலாம் சொல்லுவான்னு தெரியலையே. இப்ப அவளை மதிக்க கூட இல்ல. லூஃபி கூட
சண்டை போடுறதுக்காண்டி வெறியோட வந்துட்டு இருக்கான். லூஃபியுமே அங்க காண்டில தான் இருக்கான்னு வைங்க. இப்ப ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைம் இந்த பிளாம்பே கட்டகுரி இருக்கான்ல அவனை போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்காண்டி அவகிட்ட இருக்கிறதுலயே பாய்சனஸ் வெனம வச்சுதான் அடிக்க போறாளாமா. தப்பு பண்ணது ஆனா அவனை பார்த்து நான் உன்னைய மன்னிக்க மாட்டேன் ஆஹா ஓஹோன்னு ஓவரா கத்திட்டு இருப்பான். இந்த பொடுசுங்க தொல்லை தாங்க முடியலாம்பானா அவங்க வெத்து வேட்டுன்னு லூஃபி சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ரெண்டு பேருமே கலர் ஆஃப் த சுப்ரீம் கிங் அப்படிங்கிற ஒரு ஹாக்கி பவரை யூஸ் பண்ணுவானுங்க. கொக்கமகா பயங்கரமா இருக்கும். அவளே பார்த்துட்டு மிரண்டுருவா. இந்த மாதிரி ஒரு வீக்கானவனால இந்த பவரை யூஸ் பண்ண முடியுமான்னு. எதுக்கு இப்ப இந்த ஹாக்கி பவரை யூஸ் பண்ணானுங்கன்னா சுத்தி அவங்க ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்கல்ல, போய் அட்டாக் பண்ணிட்டு இருந்தால வேலைக்கு ஆகாது. சோ அதனால இந்த பவரை யூஸ் பண்ணானுங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா மட்டாயிருவாங்க. அதுக்காக ஆனா ரெண்டு பேர்த்தோட பவருமே பயங்கரமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இதுக்கப்புறம் லூஃபி கட்டகுரி கூட எப்படி சண்டை போட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!